ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நைட்டு வந்துட்டு டின்னர் விலாக் தான் பார்க்க போகிறேன். வாங்க நானே என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் பார்க்க. என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் குழம்பும் அதுக்கப்புறம் இடியாப்பமும் செய்ப்பார். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளை பூண்டெல்லாம் உளிச்சு இப்போ வடைச்சட்டியில் வச்சு நல்லா வணக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அரிசி பொடி நல்லா வறுத்து வச்சாச்சு. இப்போ மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். மண்சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கி வதக்க வேண்டிய தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்திக்கலாம். இப்போ அந்த சைடு அடுப்பில் வந்துட்டு இடியாப்பத்துக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கிறேன். மிளகாப் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் பொடி சேர்த்துட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுடு தண்ணி சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்து சிக்கன் எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். சிக்கன் நல்லா எடுத்து சேர்த்தியாச்சு. 70 பீஸாக தான் இன்றைக்கி சேர்த்திருக்கிறேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா இறக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இறக்கி விட்டு அதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்துட்டு இடியாப்பத்துக்கு வந்துட்டு ஆயிலும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஆஃப் ஆகிக்கலாம். இப்போ இடியாப்பு புளியறக்கு வேண்டிட்டு இப்போ மாவில் தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி சூட்டோடு இருக்கும்போது ஊற்றி இப்படி கரண்டி வச்சு போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் போட்டு எல்லா பக்கம் மாவு தண்ணி எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு கை வச்சு கடைசியில் பிணைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் மரத்தில் வந்து போட்டு மாவு போட்டு இதே மாதிரி சுற்றி இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம், பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி தட்டில் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இட்லி குண்டை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ இடியாப்பம் எடுத்து மேலே வச்சுக்கலாம். தட்டெடுத்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இடியாப்பம் வேகிறதுக்கு. இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா கொதி வந்துடுச்சு. அதையெல்லாம் நல்லா இறக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாம் வெந்துடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நீ வேகலை, ஒரு 10 நிமிஷம் இருக்கணும் சிக்கனை. இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுக்கலாம் சிக்கனை.